கோயில் தான் ஷூட் முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். இந்த கோயிலுக்கு தூண்டிகருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில். அது சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலாக இருக்கும் ஏற்றிக்கிறது. ஆயிரக்கணக்கான வேல்களை அரணா கொண்டு 96 கிராம மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய தூண்டி கருப்பசாமி கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் மணப்பாறையை தாண்டி தோரங்குறிச்சிக்கு பக்கத்தில் வளநாடு அப்படின்ற பகுதியில் இருக்குது இந்த தூண்டி கருப்பசாமி கோயில். ரீசெண்டாக வந்த தலைவன் தலைவி படத்தில் இந்த கோயிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலான காட்சிகள் இந்த கோயில் எடுக்கப்பட்டதாக தான் இருக்கும். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வைக்கக்கூடிய வேண்டுதல்கள். பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறின பிறகு வேல்களை காணிக்கையாக கொண்டு வந்து இந்த கோவிலில் நடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய வேல்களோட எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மலைச்சு போயிடுவீங்க. மற்ற கோவில் மாதிரி செங்கல்லோ இல்லை சிமெண்ட்டோ பயன்படுத்தி கோவில் அமைக்காமல் பக்தர்கள் வேண்டுதல்களுக்காக வைக்கக்கூடிய அந்த வேல்களையே கோவிலுடைய எல்லை முழுவதும் சுற்றுச்சுவராக அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் கருப்பசாமி நமக்கு லிங்க வடிவில் காட்சியளிக்கிறாரு. இந்த கோவிலுக்கு லுங்கி கட்டிக்கிட்டோ இல்லை குடிச்சிட்டோ போதையிலையோ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கருப்பரை ஆண்கள் மட்டும்தான் மூலஸ்தானத்துக்கு போய் வழிபடுறதுக்கு அனுமதி இருக்குது. பெண்கள் மூலஸ்தானத்திலிருந்து ஒரு 50 அடி தள்ளி நின்று தான் கருப்பரை வணங்கணுமா. இந்த பழக்கம் நீண்ட நாட்களாகவே இங்கே பின்பற்றப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் மூலஸ்தானத்தை சுற்றி வர்றதுக்கும் பெண்களுக்கு அனுமதி கிடையாதான். இந்த கருப்பர் ரொம்ப துடியான தெய்வம் அப்படின்றதுனால இந்த பழக்கம் பின்பற்றப்படுறதா இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. காது குத்து, கடா வெட்டு அப்படின்னு எப்பவுமே இந்த கோவில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய வேல்கள் ஒவ்வொன்றும் தமிழகத்தோட பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கு. சில வேல்களில் வெளிநாட்டுகளுடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கு. வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு இங்கே எடுத்து வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் இப்போ திடீர்னு ஃபேமஸான கோவில் அப்படிலாம் கிடையாது. நீண்ட காலமாகவே இந்த கோவில் வழிபாட்டில் தான் இருந்திருக்கு. கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன்மார் சுவாமிகளான பொன்னர் சங்கர் அவர்களுக்கு இந்த தூண்டி கருப்பசாமி குலதெய்வம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவிலை சுற்றி பெரிய அளவில் கடைகள் எதுவும் இல்லைனாலும் தேவைக்கு ஏற்ப கடைகள் இருக்கு. கருப்பருக்கு தமிழகம் முழுவதும் பல கோவில்கள் இருந்தாலும் இந்த கோவில் கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்கு.
கடைசியாக நாங்கள் தலைவன் தலைவி படத்துக்காக வைக்கப்பட்ட அந்த வேலையும் பார்க்க முடிஞ்சது. ஆகாச வீரன், பேரரசி, மகிழினி. கருப்பருக்கு நன்றி. நீங்கள் எப்போவாச்சும் இந்த சைடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூண்டி கருப்பசாமியையும் பார்த்து அவருடைய அருளாசையும் பெற்றுக்கோங்க. சீக்கிரமே இன்னும் சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். டாடா பாய்.